என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா French fries எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. French fries பண்றதுக்கு நான் ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. அதுதான் French friesக்கு நல்லா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தோல் சீவி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப தின்னாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிடுங்க. நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சிருங்க. தண்ணியில் ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துடலாம். நல்லா கழுவிடுங்க. தண்ணியில் கழுவிட்டு இது சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல சேர்த்துக்கங்க. இப்போது 1/2 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டோம். இருந்தாலும் உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை அப்படியே காய வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் உருளைக்கிழங்கை மாற்றிட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் உருளைக்கிழங்கு மாற்றிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெறிக்கும், அதுக்காக தான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சிட்டோம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் வெளியே நல்லா கிறிஸ்பி ஆகலை. வெளியே நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு இன்னொரு டைம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்